கோழி கழுத்தை திருகிற மாதிரி தைவானை முடிக்க ரெடியாகும் சீனா. மிகப்பெரிய அத்துமீறல். சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி தைவானின் கிழக்கு கடற்பகுதியில் புதிய கடலோர காவல்படை ரோந்து பணியை இன்று தொடங்கியுள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. விரைவில் தைவான் கதை முடிப்பதற்கான ட்ரெய்லர் தான் இந்த ரோந்து என சொல்லப்படுகிறது. முன்னாடி ஒரு காலத்தில் சீனாவின் ஒரு பகுதியாகத்தான் தைவான் இருந்துச்சு. ஆனால் சீனா புரட்சி நடந்தபோது பெரிய பணக்காரர்கள் எல்லாம் தைவானில் போய் செட்டில் ஆகிவிட்டனர். என் காட்டில் நான் தான் ராஜா என்பதைப் போல அவர்கள் தற்போது தைவானை கட்டி ஆண்டு வருகிறார்கள். இதை பார்த்து டென்ஷனான சீனா தைவானை மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர யோசித்திருக்கிறது. இதற்காக தனது இராணுவத்தை பயன்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று தைவானின் கிழக்கு பகுதியில் சீன கடற்படை அத்துமீறி ரோந்து மேற்கொண்டிருக்கிறது. முன்னதாக இப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த கடற்படை பிரிவுக்கு பதிலாக தற்போது இந்த கடலோர காவல்படை ரோந்து பணி தொடங்கப்பட்டுள்ளது. சீனாவின் இந்த நடவடிக்கை தைவான் அரசுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியதோடு சர்வதேச அளவில் கவலையையும் தூண்டியுள்ளது. சீனாவின் கடலோர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பகுதியில் சட்ட அமலாக்க ரோந்து பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் சீனாவின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட கடல் பகுதிகளில் இத்தகைய ரோந்து பணிகள் இனி அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலளித்துள்ள தைவான் கடலோர காவல்படை நிலைமையை கண்காணித்து தனது கப்பல்களை அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் எங்கள் கடல் பகுதியில் அத்துமீறும் சீன கப்பல்களை வெளியேற்ற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று தைவான் எச்சரித்துள்ளது. தைவான் கடல் பகுதியில் உள்ள தனது நாட்டு கப்பல்கள் சீனாவின் கடலோர காவல்படை விடுக்கும் எந்த ஒரு சோதனை அல்லது ஆய்வு கோரிக்கைகளையும் புறக்கணிக்க வேண்டும் என்று தைவான் அரசு அறிவுறுத்தியுள்ளது. தேவைப்பட்டால் தைவான் கடலோர காவல்படை தலையிட்டு பாதுகாக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாத காலத்தில் சீனா இத்தகைய ரோந்து பணிகளை மேற்கொள்வது இது இரண்டாவது முறையாகும். ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள் தங்களின் கடல் எல்லைகள் குறித்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடங்கியதற்கு பதிலடியாகவே சீனா இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. தைவானுக்கு அருகிலுள்ள கடல் பகுதிகள் தங்களுக்கு சொந்தமானது என்று சீனா உரிமை கோருகிறது. சீனாவின் இந்த தன்னிச்சையான நடவடிக்கை அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுடனான ராஜதந்திர மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தைவான் தன்னை ஒரு தனி இறையாண்மை கொண்ட நாடாக கருதும் நிலையில் சீனா தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்றே தொடர்ந்து கூறி வருகிறது. இந்த எல்லை பிரச்சினை தற்போது கடல்சார் ரோந்து பணிகளால் மீண்டும் சூடுபிடித்துள்ளது.